ஜெயத்தை உங்களுடைய ஜெப அறையிலே நாம் சுதந்திரித்து விட வேண்டும். அதிகாலை நேரங்களிலே முழித்திருப்பீர்கள் என்று சொன்னால் 2 மணி 3 மணி 4 மணி வேளைகளிலே முழிப்பு வரும் என்று சொன்னால் அந்த நேரங்களில் எழும்பி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அதுக்கான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சுற்றிலும் சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் நம்ம அப்படிதான் அழைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களை ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அப்ப தேவனுடைய சீசர்களை தேவன் என்ன செய்கிறார்? ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறார். அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல ஓநாய்கள் இருக்கிறது, சர்ப்பங்கள் தேள்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய், நீ என்ன செய்யணும்? புறாக்களை போல் கபடட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். திரும்ப லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ள அனுப்புகிறேன். நம்ம சின்ன குழந்தைகளை எடுத்து ஓநாய்க்குள்ள அனுப்ப மாட்டோம், மிருகங்களுக்குள்ள அனுப்ப மாட்டோம், அது பாதுகாப்பா இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய சபையை, தன்னுடைய சீசர்களை அவர் ஒரு போர்க்குணமுடையவர்களாக தான் உருவாக்கி இருக்கிறார். அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் உங்க காலங்கில மிதிப்பீர்கள். ஆண்டவர் ஒரு சபைக்கு சொல்கிறார், வெளிப்படுத்தல் விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அங்கு அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்கிறார். அதற்கு கீழே சொல்கிறார், உனக்கு யூதர் அல்லாதிருந்து யூதர் என்று சொல்லக்கூடிய சாத்தானின் கூட்டத்தை உனக்கு தருவேன். அவர்கள் கீழே வந்திருந்து, உன் காலின் கீழே வந்திருந்து உனக்கு நான் செய்கிறவைகளை பார்த்து அவர்கள் உன்னோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். சாத்தானின் கூட்டத்தார் சொல்லுவார்கள். அதற்கு முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காண வேண்டும், உணர வேண்டும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமம் என்ன சொன்னால் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை.